வழக்குகளில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பொன்ராஜுக்கு எதிரான வழக்கில் தற்பொழுது ஐகோர்ட் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜூன் 29ஆம் தேதிக்குள் மனுக்களுக்கு பதிலளிக்க சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கும் கடலூர் போலீசாருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக பேட்டியளித்த பெண் தொண்டர்களை இழிவாக விமர்சித்ததாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். பொன்ராஜுக்கு எதிரான வழக்கில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய உத்தரவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஆதரவாக பேட்டி அளித்த பெண் தொண்டர்களை இழிவாக விமர்சித்ததாக அரசியல் விமர்சகரும் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஆலோசகருமான பொன்ராஜுக்கு எதிராக கடந்த மார்ச் 26ஆம் தேதி தற்போதைய அமைச்சர்கள் நிர்மல்குமார், ராஜ்குமார் ஆகியோர் அளித்த புகாரின் அடிப்படையில் கடந்த மே 12ஆம் தேதி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் கடலூர் போலீசாரும் வழக்குகள் பதிவு செய்தார்கள். இந்த இரு வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி பொன்ராஜ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதி ஜி.கே. இளந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது பொன்ராஜ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ ஏற்கனவே இது தொடர்பாக காவல்துறை முன் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ள நிலையில் புகார் அளித்து 2 மாதங்களுக்கு பிறகு புகார்தாரர் அமைச்சரான பின்னர் அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வாதங்களை வைத்தார். ஒட்டுமொத்த பெண் சமூகத்தையும் இழிவுபடுத்தும் வகையில் மனுதாரர் பேசுவதாக தமிழக காவல்துறை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த மனுக்களுக்கு ஜூன் 29ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கும் கடலூர் போலீசாருக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதுவரை இந்த வழக்குகள் தொடர்பாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் 29ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். சலோமி. வழக்குகளில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பொன்ராஜுக்கு எதிரான வழக்கில் தற்பொழுது ஐகோர்ட் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜூன் 29ஆம் தேதிக்குள் மனுக்களுக்கு பதிலளிக்க சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கும் கடலூர் போலீசாருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக பேட்டியளித்த பெண் தொண்டர்களை இழிவாக விமர்சித்ததாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். பொன்ராஜுக்கு எதிரான வழக்கில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய உத்தரவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஆதரவாக பேட்டி அளித்த பெண் தொண்டர்களை இழிவாக விமர்சித்ததாக அரசியல் விமர்சகரும் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஆலோசகருமான பொன்ராஜுக்கு எதிராக கடந்த மார்ச் 26ஆம் தேதி தற்போதைய அமைச்சர்கள் நிர்மல்குமார், ராஜ்குமார் ஆகியோர் அளித்த புகாரின் அடிப்படையில் கடந்த மே 12ஆம் தேதி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் கடலூர் போலீசாரும் வழக்குகள் பதிவு செய்தார்கள். இந்த இரு வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி பொன்ராஜ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதி ஜி.கே. இளந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது பொன்ராஜ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ ஏற்கனவே இது தொடர்பாக காவல்துறை முன் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ள நிலையில் புகார் அளித்து 2 மாதங்களுக்கு பிறகு புகார்தாரர் அமைச்சரான பின்னர் அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வாதங்களை வைத்தார். ஒட்டுமொத்த பெண் சமூகத்தையும் இழிவுபடுத்தும் வகையில் மனுதாரர் பேசுவதாக தமிழக காவல்துறை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த மனுக்களுக்கு ஜூன் 29ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கும் கடலூர் போலீசாருக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதுவரை இந்த வழக்குகள் தொடர்பாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் 29ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.